ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அஸ்வின். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போறோம்னா ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசாத் இருக்காப்புல. ஆக்சுவலாக பிரசாத் வந்து என்னோட ஃப்ரெண்டோட கசின். பிரசாத் வந்து ஆக்சுவலாக அங்கேயே வந்து ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி அங்கேயே கோர்ஸ் முடிச்சு இப்போ அங்கேயே ஒர்க்கும் பண்ணான். ஸோ அவனோட ஒர்க் எப்படி இருக்கு, அவன் எப்படி அங்கே ஜாயின் பண்ணான், லைக் அவன் டே டு டே லைஃப் எப்படி இருக்கு, இப்போ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதுக்கு ஏதாவது க்ரைட்டீரியா இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ பிரசாத், ஹாய் பிரசாத். ஹாய் 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 ஹாய். ஹாய். கேக்குதா? கேக்குது கேக்குது. எப்படி இருக்க? ஓகே. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆஃப்டர்நூன் தான் பார்த்தோன்றியா? சரி, ஓகே பிரசாத், உன்னை பத்தி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடு எல்லாருக்கும். ஓகே ஹாய். என் பேரு பிரசாத். நான் வந்து லோவர் ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு அப்படியே இப்போ செகண்ட் இயர் இன்டர்னா இருக்கேன். இப்போ நான் வந்து எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ன்ட்டு ஒரு ரோல்ல இருக்கேன். ம். யா இன்னும் ஒரு 2 to 3 monthsல இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே எம்ப்ளாய் ஆயிடுவேன். ஓ, ஓகே, கிரேட். அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ் ஃபார் தட். ஸோ பிரசாத், ஆக்சுவலா உனக்கு எப்படி இந்த ஜோகோ ஸ்கூல்ஸை பத்தி தெரிய வந்தது? நீங்க சொன்ன மாதிரி ராஜண்ணா மூலியமா தான் தெரிய வந்துச்சு. ம். யா ஸோ ராஜன்றது ராஜண்ணா வந்து உன்னோட கசின். ம், ம். சொல்லு சொல்லு. என்னோட கசின். ம். அதான். ஸோ அவங்க என்னோட வந்து உனக்கு கசின். நான் ஆக்சுவலா இருக்கப்ப ம். கண்டிப்பா. லாக்டவுன் இருக்கப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா எனக்கு அப்ப நான் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. நான் ம். லாக்டவுன்லயே அட்டன் பண்ண வேண்டியது. பட் பண்ணல. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து attend பண்ணேன். ம். ஸோ ஆக்சுவலா நீ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜும் ஜாயின் பண்ண, ரைட்டா? டிஜி வைஷ்ணவால காலேஜ் ஜாயின் பண்ண. ஃபர்ஸ்ட் இயரும் படிச்ச. நீ ஆமா, செகண்ட் இயர்ல தான் உனக்கு இதை பத்தி தெரிய வந்தது, ரைட்டா? ஸோ நீ ஆமா. வந்து இல்ல ஆக்சுவலா எனக்கு ஆ, ஃபர்ஸ்ட் இயரே தெரியும். ஆ, அப்போல்லாம் எங்க பேச்ச கேட்கல, ரைட்டா? அப்பதான் வந்து அட்டன் பண்ண விட்டு செகண்ட் இயர் அட்டன் பண்ணேன். ஆமா. சரி சரி. சரி சரி, ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலா எப்படி உனக்கு அந்த மைண்ட் செட் வந்தது? நாங்க ஆக்சுவலா ராஜி நாங்களாம் பேசியிருக்கோம் இதை பத்தி, ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்ல. உனக்கு எப்படி இந்த மைண்ட் செட் ம். வந்தது? லைக் நீ காலேஜும் ஜாயின் பண்ணிட்ட. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு எப்படி உனக்கு இந்த மைண்ட் செட் வந்தது டக்குன்னு ஓகே. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர்றதுக்கு? எப்படி வந்துச்சுன்னா, இப்ப உங்களுக்கே தெரியும். ராஜண்ணா அப்புறம் தனா அவங்க எல்லாரும் வந்து ம். இப்ப டெவலப்பரா இருக்காங்க. பட் ஆனா அவங்களோட ஒரிஜினல் பேக்ரவுண்ட் வந்து சிவில் இன்ஜினியர் தானே. ம். தனா ம். ம். ராஜண்ணாவும் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சாங்க. ஓகே. ஆனா இப்ப ஓகே. எல்லாம் அவங்க டெவலப்பரா இருக்காங்க. ஸோ காலேஜ் ம். முடிச்சும் வந்து இப்ப அவங்க வேற லைன்ல தான் இருக்காங்க. ஸோ காலேஜ் வந்து ம். வெறும் டிகிரின்றது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் தோணுச்சு. அதை ம். பத்தி ஆஹ் அதை ம். படிச்சோம். நம்ம degree தானே, நம்ம வேணும்னா கரஸ்ல போட்டுக்கலாம். ம். ஆனா இப்ப அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அவங்க படிச்சுட்டே இப்ப வந்து இப்படி இருக்காங்க. ஸோ நான் படிச்சுட்டு வேற ஏதாவது படிக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா இதுலயே போயிடலாம் அப்படின்ற ஒரு ம். தாட். அதனால ம். ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் இயரா இருந்தாலும் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். ம். ஆமா, ஆக்சுவலா நீ சொல்றது உண்மைதான். ஆக்சுவலா இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சுட்டு இப்ப ஆக்சுவலா பிசினஸ் அனலிஸ்டா இருக்கேன். அவங்களும் அதே மாதிரி தான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்களும் வந்து வேற லைன் போயிட்டாங்க. ஸோ மேபி உனக்கு வந்து கசின்ஸ் அவங்க வந்து உனக்கு கரெக்டா கைட் பண்றதுனால உனக்கு கரெக்டா நீ கரெக்டான டைம்லயும் இங்க ஜாயின் பண்ண, ரைட்டா? ஸோ ஓகே. கரெக்டா, எக்ஸாக்டா. ஸோ ஆக்சுவலா நான் என்ன கேட்கணும்னா, இப்போ நீ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணல, அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா ஏதாவது இருந்துச்சா? லைக் பிளஸ் டூல இல்ல எதுலயாவது இவ்வளவு மார்க் எடுக்கணும், இல்ல ஏதாவது இந்த குரூப் தான் எடுத்திருக்கணும், அப்படி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா இதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்றது? கிரைட்டீரியா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இல்ல. ம். என்ன கிரைட்டீரியானா, நீங்க வந்து 12th கண்டிப்பா முடிச்சிருக்கணும். ம். அதுக்கப்புறம் உங்க ஏஜ் வந்து 17ல இருந்து 20க்குள்ள இருக்கணும். நீங்க ஓகே. 20 மேல இல்ல ம். 17 கீழ இருந்தா they won't take you in. ஓ, எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ நீ வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ண? ஜஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணியா? ஜஸ்ட் ஆன்லைன்ல அப்ளை பண்ணேன். ஸோ ம். ஆன்லைன்லயே ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருந்துச்சு. என்னன்னா, என்ன ஒரு ம். எஸ்ஸே எழுத சொன்னாங்க. இன்டர்நெட் ஆன்லைன்லயே. இல்லைன்னா நீங்க ஓகே. ஓகே. ஆன்லைன்லயே. ஆமா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிக்கீங்கன்னு ஒரு 1 வீக் அப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு. ம். ம். அதுக்கப்புறம் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஷார்ட் லிஸ்ட் ஆயிக்கிங் வந்துச்சு. எப்போ வரணும், எது வரணும்னு எதுவுமே சொல்லல. ம். பட் ஆனா ம். நானே வந்து ஒரு நாள் கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன் அங்க. ஓ. நான் என் ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டேன். ஏப்ரல் ஆ. ஏப் ஆ. ஏப்ரல் 4 கரெக்ட்டா. ஓகே. எனக்கு ஞாபகம் ஓகே. இருக்கு. ஏப்ரல் 4 போனேன். ஆ. அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ நடந்துச்சு. ஓ. மத்த பசங்கலாம்.
வச்சுட்டு ஓகே. இருந்தாங்க. ஓகே. நான் போய் பேசினேன். அங்க ஸ்கூல்ஸோட ஹெட் இருந்தாங்க. ஆ. நான் அவங்க கிட்ட போய் பேசும்போது, நான் இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன்னு வந்துச்சு. ஆ. பட் ஆனா எப்ப வரணும்னு சொல்லல அப்படின்னோடனே, சரி ஓகே ஆ. நாங்க இன்னைக்கே செகண்ட் ரவுண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வச்ச பசங்களுக்குலாம் வைக்கிறோம். நீங்க அப்படியே அவங்க ஓகே. கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா அப்படின்னாங்க. ஓ! ஸோ நான் ஓகே. வெயிட் பண்ணி ஆ. செகண்ட் ரவுண்ட் அப்படியே அந்த பசங்க கூட அட்டென்ட் பண்ணேன். ஆ. ஆ. அங்க வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது? இந்த என்ஆர்ஐ ஸ்டூடண்ட்ஸ்லாம் பேசுவாங்கல்ல, ஆமா. ஆ. அந்த மாரி ஒரு 4, 5 பேர் இருந்தாங்க. எனக்கெல்லாம் ஆ. அவ்வளோதான் போச்சு கிடைக்காது அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன் நானும் என் ஓகே. ஃப்ரெண்டும். ஓகே. அதுக்கப்புறம் கரெக்ட்டா நான் மொத்தம் அங்க என் கூட ம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது மொத்தம் 30 பேரு. ஆ. பட் ஆ. ஆனா அவங்க எடுத்தது வெறும் 6 பேரு. ஓகே. இன்டர்வியூ உங்க கூட அட்டெண்ட் பண்ணது 30 பேரு. செகண்ட் ரவுண்டுக்கு சொல்ற நீ. ஆமா. செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ. ஓ! அங்க ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. ஆ. அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆ. வந்தவங்க ஒரு 29 பீப்பிள். அவங்க கூட ஓகே. நான் அப்படியே அட்டெண்ட் பண்ணேன். ஓகே. நீ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸோ கிளியர் பண்ணதுனால ஆன்லைன்ல அந்த எஸ்ஏ ரைட்டிங். ஆமா. ஆன்லைன்ல கிளியர் பண்ணதுனால ஓகே. என்ன அப்படியே ஓகே. ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் ரவுண்ட் உனக்கு எடுத்துட்டாங்க. முன்னாடியே தெரிஞ்சதா? ஆக்சுவலா ஏப்ரல் 4 வந்து அங்க செகண்ட் ரவுண்ட் போகுதுன்னு நீ தெரிஞ்சு தான் போனியா? இல்ல ஜஸ்ட் ரேண்டமா இல்ல போனியா? அங்க அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே ம். போய் கேட்போம் ஓ! அப்படின்றதுக்காக போனேன். ஓகே, ஓகே. சோ அதான் ஆக்சுவலா போனதுனால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கூட, நம்மளும் நம்ம சைடு நம்ம எஃபோர்ட் போட்டு தேடி போனா ஆமா, தான் கிடைக்குது. ஆக்சுவலா நீ போனதுனால தான் ஆமா, உனக்கு கிடைச்சது ரைட்டா? ஆமா. கண்டிப்பா. இது இன்னொரு நாள் போயிருந்தா எனக்கு கிடைக்குமா எனக்கு கண்டிப்பா தெரியல. ஆ. அன்னைக்கு போனதுனால அந்த 30 ஓகே. பீப்பிள்ல அ ஆ நீ செலக்ட் பண்ணது 6 பேரு. அதுல அந்த நீயும் 6 ஒருத்தன். பேர்ல நானும் ஒருத்தன். ஆமா. ஓகே, ஓகே. சோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஏதாவது கேட்டாங்களா? லைக் அதிலேயே வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல் இருக்கா? லைக் இப்ப நீ வந்து சேல்ஸ்ல இருக்கன்னு நெனைக்கிறேன் ஆமா, ரைட்டா? அது மாரி ஆமா. நான் வேற சேல்ஸ்ல ஏதாவது இருக்கேன். ரோல் இருக்கா அங்கயே? ரோல் இன் த சென்ஸ் நீங்க அப்படி போக முடியாது. ஆ. மொத்தம் வந்து 3 ஸ்கூல்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகே, ஓகே, ஒண்ணு வந்து ஸ்கூல் ஆஃப் பிசினஸ், டெக்னாலஜி அண்ட் டிசைன். நான் போனது ஸ்கூல் ஆஃப் பிசினஸ். ஸ்கூல் ஆஃப் ஓகே. பிசினஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங், அந்த ம், கஸ்டமர் ஃபேசிங் ரோல், ம், ம், ரைட்டிங், ம். கான்டென்ட் ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர் இது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி தருவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஓகே. டெக்னாலஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங். இந்த ஓ! iOS டெவலப்பர், ஆ, ஆ. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் இது மாதிரி சொல்லி தருவாங்க. ஓகே. டிசைன் அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். அது வந்து உங்களுக்கு ம். பயங்கரமா வரைய தெரியணும். ம், வரைய ம், தெரிஞ்சா ம். மட்டும் தான். அது இருக்கிறதுலயே டஃப்பான இன்டர்வியூனா என்ன பொறுத்த வரைக்கும் டிசைன் தான். ஓ! ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டேலண்டடான பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. ஆஹா, ஆஹா. என்னோட ஃப்ரெண்ட் அவனோட இன்ஸ்டா ஐடிலாம் பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு அவன்லாம் வந்து ஓகே. பயங்கரமா வரைஞ்சு போட்டிருப்பான். ஆ, ஆ. ஸோ சான்ஸே இல்ல அங்க போறதுலாம். ம், ஆனா ம், ம். ஆமா. புரியுது. இது 3 ஸ்கூல்ஸ் இருக்கு. நான் எடுத்தது பிசினஸ் ஸ்கூல். என்ன ஓகே. டெக் நீ தான் எடுக்க ஆக்சுவலா சொன்னாங்க. ஆக்சுவலா நீ அப்ளை பண்ணும்போது பிசினஸ் தான் அப்ளை பண்ணியோ? பிசினஸ் ஆஃப் ஆமா. பிசினஸ் தான் அப்ளை பண்ணேன். என்ன டெக் ஓகே. தான் அப்ளை பண்ண சொன்னாங்க. பட் ஆ. ஆனா எனக்கு ஸ்கூல்ல இருந்தே கோடிங்னா செட் ஆவாது. ஆகாது. ஸோ ஆ. அதனால நான் வந்து பிசினஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஓகே. சோ இதுக்கு டியூரேஷன் என்ன? இப்ப நீ ஜாயின் பண்ணியிருக்க கோர்ஸ் இருக்குல்ல, ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்க. எவ்வளவு நாள் வந்து இதுக்கு டியூரேஷன் சொன்னாங்க? ட்ரெய்னிங் ஓகே. மாரி டியூரேஷன் குடுப்பாங்க. இன் த சென்ஸ் எனக்கு வந்து 2 இயர்ஸ் சொன்னாங்க. ம், ஆனா வந்து 1 இயர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல்ஸ்ல இருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல்லா ம். லேர்னிங் ரிலேட்டட் மட்டும் தான் போகும். ஓகே. நீங்க 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வரும். ம், ம், எப்படின்னா, இந்த டீம்ஸ்லேருந்து அது என்ன ஓப்பனிங்கா வேணா இருக்கலாம். நாங்க பிசினஸ்ன்றதுனால கான்டென்ட் ரைட்டிங் வரலாம். ம், எனக்கு வந்த மாரி சேல்ஸ்லேருந்து வரலாம். இல்ல ம், பிசினஸ் அனலிஸ்ட் நீங்க இருக்கீங்க அந்த ரோல்லேருந்து வரலாம். ம், ம், இந்த மாரி நெறைய ரோல்லேருந்து வரும். ஸோ ம், நாங்க எங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் குடுப்பாங்க. நீங்க ம். வந்து இத்தன இந்த ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா 3 ஓகே, சாய்ஸோ சம்திங் இருக்கும். இப்ப எப்படின்னு தெரியல. ஏன்னா ஓகே, எங்களுக்கு இருக்கும்போது அப்படி இருந்துச்சு. ஓகே. ஸோ நாங்க அத சூஸ் பண்ணி நாங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். கிடைச்சா இப் போலாம். அதுக்கும் ஓகே. காம்படிஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஆ, எங்க ஆ, கிளாஸ்லயே மொத்தம் 30 ஆ, பீப்பிள் இருக்காங்கல்ல. எல்லாருக்கும் சான்ஸ் குடுப்பாங்க. ஆ. அதுல யாரு பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி கிடைக்கலன்னா வெளிய வந்துரணுமா? இல்ல திருப்பி அதிலேயே வேற ஒரு ரோல் இல்ல குடுப்பாங்களா? திரும்ப நெக்ஸ்ட் ஓப்பனிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். ஓகே, ஓகே. ஆமா. சோ இப்ப நீ ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? 2 இயர்ஸ் ஆயிடுச்சா? நான் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஆ ஸ்கூல்ஸ் முடிஞ்சு ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுச்சு. பட் ம், ஆனா அது எப்படி வொர்க் ஆகும்னா 1 இயர் ஃபுல்லா நான் சொன்ன மாரி லேர்னிங்ல போயிடும். இந்த ம், மாரி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த 1 இயர் லாஸ்ட்ல வந்து இன்டர்வியூஸ் ப்ராசஸ் நடக்கும். நடந்து ம், டீம் போயிடுவோம். 1 ம், இயர் ஃபுல்லா டீம்ல இருப்போம். இது மொத்தம் ம், 2 இயர்ஸ் ஆச்சா? 2 ம், இயர்ஸ் இன்டர்ன்ஷிப். ம். இப்ப இந்த டீம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு அது நான் சொன்ன மாரி 3 to 4 மந்த்ஸ்ல எம்ப்ளாய் ஆயிடும். ஓகே. சோ இதுக்கு ஸ்டைப்பண்ட் ஏதாவது தராங்களா?
இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல ஸ்டைபண்ட் வந்து இருக்கும்போது? யா ம். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல்ஸ்ல இருக்கும் போது வந்து டென் ம். தௌசண்ட் வரும். ஓகே. இப்போ நாங்க டீம் டீம் மூவ் ஆயிட்டோம்னா ஹைக் போடுவாங்க. எப்படின்னா 5000 நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா 5, இல்ல ஆ. அப்படின்னா வந்து நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து போடுவாங்க. ஓகே, ஸோ ஓகே. நீங்க இன்டர்னா போன உடனே வந்து மொத்தம் 2 ஹைக் இருக்கு. ம், ம். ஃபர்ஸ்ட் வந்து 15,000, ஒரு ம், 6 மந்த்ஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு 5,000. அது உங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. நீங்க நல்லா பண்ணா ம், மறுபடியும் 5, டோட்டலா ம். 20K வரும். 20K வரும். ஸோ ஜாயின் பண்ணக்கப்புறம் நீ கன்ஃபார்மா அங்க ஃபுல் எம்ப்ளாயி ஆயிட்டன்னா, உன்னால அப்ராக்ஸிமேட்டா சொல்ல முடியுமா? மந்த்லி இதுக்கு அபோவ் வரும் அப்படின்னு அப்ராக்ஸிமேட்டா சொன்னா போதும். லைக் இப்ப வந்து நீ வந்து இதுக்கு டீம்க்குள்ள போயிட்டன்னா, எப்படி வரும்? அத பத்தி கேட்கிறேன். டீமுக்குள்ள போறது பத்தி நான் இப்ப இருக்க ரோல் வந்து சேல்ஸ் அட்மின் ரோல் தான். ஓகே. ஸோ எங்களோட ஜாப் வந்து எப்படி இருக்கும்னா, கஸ்டமர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ம், என்ன ப்ராடக்ட் வேணும், அது ம், எந்த அக்கவுண்ட் மேனேஜர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ம், நாங்க வந்து ப்ராப்பர் சேல்ஸ்ல இல்ல. ம், பட் ம், இன்னும் ம், டைம் ஆகும். ஸோ ம். அப்படி போகும்போது எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி. ஓகே, யா இந்த ஓகே. ஃபைன். எஸ்டிஆர் ரோல் போகும்போது. ஃபைன், 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 ஃபைன். ஓகே. இப்போ நீ வந்து எந்த டைமிங்ல ஒர்க் பண்ற? உன்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கு? உன்னோட ஷிஃப்ட் டைமிங் என்ன? ஓகே. நான் வந்து யூஎஸ் ஷிஃப்ட்ல இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட ஷிஃப்ட் டைமிங் வந்து 8 PM to 5 AM. ஓகே. ம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஆ. எப்படி சொல்றேன்னா, என்னோட நார்மல் டே டு டே ரொட்டீன் சொல்றேன். ஆஹா. ஆம், என்னோட ஷிஃப்ட் வந்து 5 AM முடியுமா, நான் கரெக்டா வீட்டுக்கு என்னோட ரூமுக்கு போக, நான் ஆ. அங்கேயே கூடுவாஞ்சேரியில ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே. அர்பன் ரைஸ் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அங்க போக கேப்ல ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ம், ம், போன ம். உடனே தூங்கிடுவேன். 5:30க்குலாம் தூங்கிடுவேன். ஓகே. தூங்கிட்டேன்னா பரவாயில்லையே! ஒரு ஆ. ஒரு 1:30 அந்த மாதிரி எழுந்திருவேன் கண்டிப்பா. ஓகே. எழுந்திட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் 8 வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். ம். ஸோ இப்ப ஸோ எனக்கு என்ன எனக்கு ஒரு இதுலருந்து கொஸ்டின்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்கல்ல, ஒரு 30 ஐ மீன் ஒரு ம், 6 பேர சூஸ் பண்ணாங்க அப்டின்னல்ல, அந்த இன்டர்வியூ போம்போது. ம். அங்க இருக்கிற இது மாரி ட்ரெய்னிங்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ஷிஃப்ட் தான் குடுப்பாங்களா? இல்ல அதுவும் மாறுமா? லைக் இந்தியன் ஷிஃப்ட், யுகே ஷிஃப்ட், யுஎஸ் ஷிஃப்ட்ன்னு மாறுமா? இல்ல நீங்க கேட்கறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சேர்ந்தப்ப எடுத்த 6 பேர் தானே சொல்றீங்க? ஆமா. நான் 6 பேருன்னு இல்ல. ஜெனரலா இப்ப நீ இருக்கிற மாரி அ ஓகே, சேல்ஸ் ஓகே. ஆ, ஆ. ஆ இத பொறுத்தவரைக்கும் நாங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது வந்து நெறைய பேர் அட்டெண்ட் பண்ணோம். பட் ஆனா ம். 11 ஓப்பனிங்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நாங்க ம். உள்ள வந்தது மொத்தம் 11 பேரு. ம். இப்ப 11 பேரும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு 9 பேரு அப்படிதான் இருக்கோம். ம். அதுலயும் நெறைய பேர் வந்து வேற டீம் மூவ் பண்ணிட்டாங்க. இந்த நான் சொன்ன மாரி எஸ்டிஆர் ரோல், இந்த ஓகே, ரோல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே. இன்னும் ஒரு 3 பேர் தான் இருக்கோம் இதே ம். டீம்ல. ம். ம். கூடிய சீக்கிரம் நானும் மூவ் ஆயிடுவேன். இப்ப ம். டைமிங் ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் என் கூட வந்து பசங்க மொத்தம் 3 பேர் வந்தோம். ம். பொண்ணுங்க ஒரு 6 பேர் வந்தோம். ம். அதுல பசங்க மொத்தம் 4 பேரு. ஒரு பையன் போயிட்டான். வேற ம். டீம் போயிட்டான். சரி, ஸோ சரி. அதனால வந்து ஓகே. அவன் கணக்குல எடுத்துக்காதீங்க. மொத்தம் ம். 3 பேரு. ஆ ம். எங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்துச்சு ட்ரெய்னிங். ம். இந்த சேல்ஸ் அட்மின் ரோல்க்காக. ம். 2 மந்த்ஸ் ட்ரெய்னிங் போச்சு. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எங்கள ஷிஃப்ட் பிரிச்சு இந்த ஷிஃப்ட்ல உட்காந்து வொர்க் பண்ணுங்கன்ற மாரி ஆ இது பண்ணாங்க. ஆன் ஓகே. லைவ் போறதுக்கு 2 மந்த்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஓகே, ஓகே. ஸோ சோ இப்ப நீ வேற டீம் போனா, ஷிஃப்ட் டைமும் மாறும். டீமுக்கு ஏத்த மாரி. ஆ அது சொல்ல முடியாது. நான் எந்த ஷிஃப்ட்ல ஓப்பனிங் இருக்கோ, அந்த ஷிஃப்ட் போனா, இப்ப நான் மார்னிங் ஷிஃப்ட்ல ஓப்பனிங் வந்துச்சுன்னா, மார்னிங் ஷிஃப்ட் போலாம். ஓகே, இல்ல ஓகே. யுகே ஷிஃப்ட்ல ஓப்பனிங் வந்துச்சுன்னா, யுகே டைமிங்ஸ் போலாம். ஓகே, ஸோ ஓகே. அந்த மாதிரி. இப்ப நாங்க ஓகே. பசங்கன்றதுனால எங்க 3 பேரையும் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. ஸோ ம்ஹ்ஹ்ஹ்ம். ஆ கேர்ள்ஸ் புரியுது. எல்லாரையும் வந்து இந்த மியா ஷிஃப்ட் யுகே, ஓ! அதுக்கப்புறம் இந்தியா ஷிஃப்ட் இப்படி பிரிச்சு போட்டாங்க. ஓகே, ஓகே. ஃபைன், ஃபைன். காட் இட். சோ இப்போ எனக்கு இதுலருந்து என்ன கொஸ்டின்னா, இப்ப நீ ஜாயின் பண்ணி அங்க என்ன ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க? இப்போ உன்னோட கெரியர நீ ஓகே. பார்த்தா உனக்கு என்னலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு ஃபீல் ஆகுது? ஓகே. ஏதோ ஸ்கூல்ஸ் ஆக்சுவலா வந்து நான் ம். ஸ்கூல்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ம். நான் சொன்ன மாரி இதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ ம். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே ஸ்பிளிட் யூ இன்டு 2. இப்ப வந்து மார்க்கெட்டிங் ஸ்டூடண்ட்ஸ் தனியா, ம். அந்த கஸ்டமர் ஃபேசிங் ரோல்ஸ் இருக்குல்ல, அந்த சேல்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் கஸ்டமர் சக்சஸ் ரோல், சக்சஸ்ஃபுல். இந்த ம். ம். இதெல்லாம் வந்து தனியா ஸ்பிளிட் பண்றாங்க. ஸோ நான் ம். எடுத்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் தான். எனக்கு வந்து ஒரு கான்டென்ட் ரைட்டர் ஆகணும் ம். ம். அப்படின்றது தான் ம். வந்து ஒரு இதுவா ட்ரீமா இருந்துச்சு.
நான் ம். அந்த சைடு தான் மார்க்கெட்டிங் ரோல் தான் எடுத்தேன். நான் ஃபுல்லா ம். கான்டென்ட் ரைட்டிங்காக நிறைய கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி படிச்சேன். ஓ! பட் ஆனா அப்ப வந்து ஓப்பனிங்ஸ் வரல எங்களுக்கு ம். 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 அந்த டைம்ல. ஓகே. ஓப்பனிங்ஸ் வந்து பெருசா இல்ல. அப்படியே வந்தாலும் ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சு. ஆ, ஆ, ஆ. அதனால வேற வழியே இல்லாம சேல்ஸ் ம். சூஸ் பண்ணி சேல்ஸ் வந்துட்டேன். சரி, சரி. அது ஓகே. மட்டும் இல்லாம கான்டென்ட் ரைட்டிங் வந்து அப்ப சாட் ஜிபிடி, ஆ, ஆ. பாடி இந்த மாதிரி ஏஐ நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓகே. அதனால ஆ. கான்டென்ட்டுக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இருக்குமோ தெரியல. ம். அதுல ம். போய் ம். மாட்டிக்க போறோம் அப்படின்றதுனால அதுவும் ஒரு ரீசன் தான் சேல்ஸ். சரி, சரி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ நீ வந்து ஒர்க் பண்ற இந்த ப்ராஜெக்ட்டோ, இல்ல அந்த கம்பெனிலயோ என்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க காமனா? லைக் நீங்க Zoho டூல்ஸ் தான் யூஸ் பண்றீங்களா? இல்ல அதையும் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்க்கு வந்து Jira அந்த மாரி ஏதாவது டூல் காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி நீ ஏதாவது டூல் இல்ல அங்க யூஸ் பண்றியா? இல்ல டூல் இன் த சென்ஸ் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோஹோ டெவலப் பண்ண டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஓகே, ஆஹ் ஓகே. இந்த கால்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்க சொன்ன ம். மாதிரி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஜோஹோ ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ம்ஹ்ம். ப்ராடக்ட் ம். இருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நாங்க ஜோஹோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். அதை ஓகே, தவிர்த்து ஓகே. வேற எந்த ம். ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணல. ம். ஃபைன். ஸோ இப்போ ஆக்சுவலா கடைசி கொஸ்டின் வந்துட்டோம். இதுல நான் என்ன கேட்கணும்னா, லைக் இப்போ உன்ன மாரி மத்தவங்க ஜாயின் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ம். நெறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கலாம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, லைக் அவங்க இப்போ +1 படிக்கலாம், இல்ல 10த் படிக்கலாம், இல்ல +2 கூட படிக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ் நீ குடுப்ப? இதுக்கு வரணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் குடுப்ப? வரணும் அப்படின்னா, இப்போ நீங்க பிசினஸ் ஸ்கூல் வரணும் அப்படின்னா, நீங்க ம். கான்வர்சேஷன் ஸ்கில்ஸ்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் உங்க இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணணும். கிராமர் வந்து ம். எல்லாத்தையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்டிடியூட், மேக்ஸ். ஓகே, இந்த ஓகே. ஆப்டிடியூட் புக்ஸ்ன்னு தனியா விற்கும். வெறும் இந்த டைம், ஒர்க், டிஸ்டன்ஸ், ஆ, ஆ, ஆ. அதுக்கப்புறம் இந்த கேலண்டர் இந்த மாதிரி சாப்டர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஆப்டிடியூட் புக் தனியா விற்கும். ஸோ அதை வாங்கி நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த ஓகே, ஆப்டிடியூட்காக. ஓகே, ஓகே. மற்றபடி ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். ஓகே, ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப அண்ட் மஸ்ட் இதுக்கு. ஆமா மஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க ம். கான்டென்ட்ஸ் எழுதலாம். ம், ம், ம். கான்டென்ட்ஸ் எழுதி நான் பிளாக்ஸ் எழுதலாம். பிளாக்ஸ் எழுதி அதை லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணலாம். ஓ! ஓகே. ஸோ இதெல்லாம் கூட ஒரு இதுதான். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யூ கேன் ஷோ தெம் அங்க இன்டர்வியூல ஓகே. போயிட்டு. இன்டர்வியூல நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா இந்த மாரி LinkedInல ஆ நான் கான்டென்ட் ஆஃப் அன் ஆமா. ஹவர் நீங்க போடுவேன். சொல்லலான்றத தவிர நீங்க எடுத்து அவங்க கிட்ட காட்டலாம். அவங்களுக்கு நீங்க ம். எல்லாத்தையும் பார்ப்பாங்க அவங்க. ஓ! ஸோ ஓகே, பொறுமையா ஓகே. ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் ம். காட்டலாம். ஓ! அதுக்கப்புறம் இதே வந்து டெக்குக்கு வரும்போது நீங்க மேக்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். மேக்ஸ் வந்து ஓ! ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் ம். கோடிங்ஸும் வந்து இந்த ம். பேசிக் பேசிக் கோடிங்ஸ். ம், ம், ம். இந்த ஜாவா ஜாவா இல்ல, இந்த சி பிளஸ் பிளஸ் ஓகே. இந்த மாதிரி பேசிக் ம். கோடிங்ஸ் வந்து கண்டிப்பா தெரியணும். ம், ம். அதுக்கப்புறம் மேக்ஸும் வந்து ரொம்ப ம். பக்காவா இருக்கணும். நீங்க சரி, வந்து சரி. இல்லைன்னா அதுல எனக்கு அது செட்டே ஆகாது. அதனால நான் பக்கமே போல. அதுக்கப்புறம் ஓகே. டிசைன்னு வரப்ப நீங்க ஆ, வந்து நல்லா வரையணும். ஆ, நீங்க ஆ, என் தங்கச்சியும் இருக்கா. அவளாம் ஆ. வந்து டிசைன்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்கா. ஓ! அவளாம் வந்து டெய்லி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணிருப்பா. ஓ! இந்த ஓகே. மாதிரி வரைஞ்சு. சரி, சரி, ஸோ சரி. இதுவும் ஒரு இதுதான். ம், ம். அதே மாதிரி நீங்க டெக் ஸ்கூலுக்கு வந்து நீங்க ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஸ்கூல்ல பண்ணியிருக்கலாம், காலேஜ்ல பண்ணியிருக்கலாம். ம், ம். இல்லைன்னா நீங்க சும்மா கூட ஏதாவது ஒரு கோடிங் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்கலாம். நீங்க அதெல்லாம் கூட காமிக்கலாம் அவங்ககிட்ட. ஓ! எனக்கு ஸ்கில் இருக்குன்ற மாதிரி. நீங்க ஓகே. உங்களுக்கு ஸ்கில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணா போதும். ஆஹா! ஃபைன், ஃபைன், ஃபைன். ஸோ புரியுது. ஆக்சுவலா இப்போ நான் Googleல கூட பார்த்தேன். நெட்ல கூட லைக் நெக்ஸ்ட்டோட கோர்ஸோட பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏப்ரல் 6 என்னமோ என்ட்ரன்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ம். ஸோ அது யாரெல்லாம் வந்து ஸ்கூல் ஆஃப் ம் பிசினஸும் பிசினஸ்க்கு தான். டெக்னாலஜிக்கும். ஓகே, ஓகே. ஸோ அதான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸும் வந்து இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைன். ஸோ ஆமா. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாருனாலும் நீங்களும் அட்டெண்ட் பண்ணணும், இதுக்குள்ள போகணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் வந்து அதுல அப்ளை பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நானும் பிரசாத்துமே வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு அட்ரஸ் பண்றோம். தேங்க் யூ. பை. தேங்க்ஸ் பிரசாத். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம். எனி டைம். ஸோ பை. பை பை.